ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணியம் 37வது தசகம். இது 8வது ஸ்லோகம். எப்படி இருக்கு பாருங்க. கிருஹ்ணானஹ சிகரேஷு தாம் கலமதிஹி சௌரேஹே சாந்த்வனைஹி நோ நோ முஞ்சன்னு புனः ஆத்மஜ அர்ப்பணகிரா प्रीतः अतयातः गृहान् आद्यं त्वत्सहजं तदार्पितम् अपि स्नेहेन न अहन् असौ दुष्टानाम् अपि देव पुष्टकरुणादृष्टा हि दीहि एकदा गृह्णानः चिकुरेषु तां कलमतिः सौरेः चिरं सान्त्वनैः नो मुञ्चन् पुनः आत्मज अर्पणगिरा प्रीतः अथ यातः गृहान् आद्यं त्वत्सहजं तथार्पितम् अपि स्नेहेन न अहन् असौ दुष्टानाम् अपि देव पुष्टकरुणादृष्टा दीहि एकदा. அர்த்தம் அப்படி இருக்கு. கலமதிஹி அப்படின்னா தீய எண்ணமுடைய கம்சன் தாம் தனது சகோதரி தேவகியை சிக்குரேஷு கூந்தலினால் கிருஹ்ணானஹா பிடித்தவனாய் சௌரேகே வசுதேவருடைய சிரம் நீண்ட தொடர்ச்சியான சாந்த்வனைகி சமாதானப்படுத்தும் வார்த்தைகளினால் சமாதானம் அடையாது நோ முஞ்சன்னு அவளை விடுவிக்கவில்லை. புனகா மீண்டும் ஆத்மஜ அர்ப்பண கிரா ஆத்மஜன தனக்கு பிறக்குகின்ற குழந்தைகளை அர்ப்பணன உனக்கு அர்ப்பித்து விடுகிறேன் என்கிற வசுதேவரின் கிரா வார்த்தைகளினால் பிரீதா திருப்தி அடைந்து அத்தகா பிறகு கிரகான் வீட்டுக்கு யாதகா சென்றான். ஆத்யம் முதலில் பிறந்த தொத்சகஜம் உனது சகோதரனை ததா வசுதேவர் ஒப்புக்கொண்டபடி அர்ப்பிதம் அப்பி கம்சனிடம் ஒப்படைத்த போதிலும் ஸ்னேகேன அன்பின் காரணமாக அசௌ அந்த சிசுவை ந அகன்னு கொல்லவில்லை. தேவ பெருமானே துஷ்டானாம் அபி கொடும் மனது உடையவர்களிடத்தும், இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொடும் மனது உடையவர்களிடத்தும் புஷ்டகருணா மிகுந்த கருணை தீஹி உள்ளத்தில் ஏகதா சில சமயங்களில் திருஷ்டாகி உண்மையிலே தோன்றுகிறது அப்படின்னு அதிசயப்படுறார் இந்த ஸ்லோகத்தில். அர்த்தமாக இருந்தால் நினைக்கிறேன். மொத்த அர்த்தம் சேர்த்து படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அதாவது தீய எண்ணமுடைய கம்சன் கலமதிஹி அப்படின்னு சொல்கிறார். தீய எண்ணமுடைய கம்சன் தனது சகோதரி தேவகியை கூந்தலினால் பிடித்தவனாய் வசுதேவருடைய நீண்ட தொடர்ச்சியான சமாதானப்படுத்தும் வார்த்தைகளினால் சமாதானம் அடையாது அவளை விடுவிக்கவில்லை. புனகா மீண்டும் தனக்கு பிறக்கும் குழந்தைகளை உனக்கு அர்ப்பித்து விடுகிறேன் என்கிற வசுதேவரின் வார்த்தைகளினால் பிரீதா திருப்தி அடைந்து அத பிறகு வீட்டுக்கு சென்றான். முதலில் பிறந்த உனது சகோதரனை வசுதேவர் ஒப்புக்கொண்டபடி கம்சனிடம் ஒப்படைத்த போதிலும் அன்பின் காரணமாக அந்த சிசுவை அவன் கொல்லவில்லை. பெருமானே கொடும் மனது உடையவர்களிடத்தும் மிகுந்த கருணை உள்ளத்தில் சில சமயங்களில் நிச்சயமாக உண்மையிலேயே தோன்றுகிறது அப்படின்னு அதிசயக்கிறன்னு இருக்கலாம்.
இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The evil-minded Kamsa, who had caught hold of Devaki by her hair, did not release her in spite of repeated conciliatory words of Saurihi Vasudeva. Then at the offer of Vasudeva to surrender his children, he was satisfied and went home. The first born, your brother, though handed over to Kamsa as promised, he did not kill the child out of love. For, O Lord, even wicked people are found to be very compassionate in the heart once a while. That is the meaning of it. You understand? I mean, O Lord, even very wicked people are found to be very compassionate in the heart once a while. ஏகதா அப்படின்னு போட்டிருக்கா, அதுக்கு once a while போட்டிருக்காங்க. I think English is okay. Now let us see the sloka again. The sloka reads like this. Grihnanaha chikureshu tam kalamatihi saurehe chiram santvanaihi no munchan punaha atmaja arpanagira प्रीताः अत यातः गृहान् आद्यां त्वत्सगजं तथा अर्पितमपि स्नेहेन न अहन् असौ दुष्टानामपि देव पुष्टकरुणादृष्टा हि दीहि ஏகதா. இதான் அர்த்தம். திருப்பி அந்த போர்ஷனை படிக்க நான் பாருங்க. அதாவது ஆத்யம் தானே, ஆத்யம் त्वत् சகஜம் ததார்ப்பிதம் அபி ஸ்நேகேன ந அகன் அசௌ துஷ்டானாம் அபி தேவ புஷ்டகருணா திருஷ்டாஹி தீஹி ஏகதா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.